அடியாத்தி ரோல்ஸ் ரைட்ஸ் விஜய் வச்சிருக்காரு இதாச்சே. எப்படி வந்துச்சு டேய்? சீட் கோட் சொல்ற தம்பி டேய், உனேதான்டா. இதோட சீட் கோட் வேணா என் கூட ரேஸ் வாடா, அப்பதான் சொல்லுவேன். அப்புறம் மாத்திக்கலாம் சீட் கோட் மண்ணக்கட்டி கோடுன்ட்டு. டேய் வாடா ரேஸுக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளு, வாங்க கூட ஒரு ரேஸா இருறா. இப்ப எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிச்சு சீட் கோட வந்து வாங்குறேன்னு மட்டும் பாடுறா. ஓகே ரைட்டு மக்களே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளாக் கலர் நம்ம காரு, ஸோ ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா பவுல் வாங்க காரு மக்களே. ரெண்டு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா நடு மலையில நங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தன் டயர் ஸ்லிப் ஆனாலும் போதும், கீழே 10,000 பல்லடியில போயிட்டு சொரு வண்டி தான் தலையெடுத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரத்தை ரேஸ் ட்ராக்கை தாண்டிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரத்துல பினிஷிங் நீங்க வந்துடும். அதுக்குள்ள எப்படியோட உழுவாம போயிட்டு மக்களே. முருகா எப்படியோட காப்பாத்துரு. புட்டுக்குச்சு மக்களே. யாருக்குன்னு கேக்குறீங்களா? பபுள் எனக்கு தான். ஓகே ரைட்டு. பயப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நடு மக்கள் நங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சொருவிச்சு மக்களே. இப்போ நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம். ஸோ வாங்க இனி நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பைக்ல வேற லெவலான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னென்ன சீட் கோட்ஸ் எல்லாமே ஒண்ணு விடாம டீட்டெயிலா பார்க்க போறோம். டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டம்பு கிட்ட உருளைக்கட்ட இது இருக்கு மக்களே. என்னது ரோல்ஸ் ரைஸ் இருக்குது. இது ரோல்ஸ் ரைஸா இல்ல செருப்புகள் அடிக்கிறதுன்னு நினைக்க தெரியல. ஏன்னா அப்படி கேவலமா இருக்கும். ஏன்னா ரோல்ஸ் ரைஸ் எவ்வளவு பெரிய பணக்காரங்களாம் வச்சிருக்காரு. ஏன் விஜய் தளபதி கோஸ்ட் ரோல்ஸ் ரைஸ் கூட வச்சிருந்தாருல, அது கூட பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இது பார்க்க ஏதோ டம்மி ரோல்ஸ் ரைஸ் மாதிரியே இருக்கும். பட் இப்போ இந்தியன் பைக்ஸ்காரன் என்ன பண்ணிக்கிறான்னா, உண்மையான ரோல்ஸ் ரைஸ் செதுக்கி விட்டுருக்கா கேம்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ரோல்ஸ் ரைஸ் விட்டுருக்கான். அது எப்படி பெஸ்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது சீட் கோட் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணி எடுத்துட்டு வரணும். சீட் கோட்ல ஒன்றும் கிடையாது. 1 2 3 5 4 6 அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிடுங்க, ஃபைல் எடுத்து நீங்க லோட் பண்றீங்க கேம்ல, அவ்வளவுதான், மேட்டர் க்ளோஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ இது ரோல்ஸ் ரைஸ் இப்படி இருக்குதியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மகளே, ஒரிஜினல் ரோல்ஸ் ரைஸ்ல நான் பார்த்ததே இல்லை. பட் இன்னைக்கு ரோல்ஸ் ரைஸ் இன்னைக்கு ஓட்ட போறோம் மகளே, ஓட்ட போறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இது ஓட்டி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான சீக்ரெட் அப்டேட், மிலிட்ரி பேட் மிஷின் முடிக்கிற நிறைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கு போகிறது இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் ஓட்டி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சும்மா செம்மையா வாவ். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டிசைன்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோல்ஸ் ரைஸ் ஓட்டுற ஃபீலிங்கே இருக்கு மக்களே. ஃபீலிங்கே என்னவோ பெரிய 10 ரோல்ஸ் ரைஸ் ஓட்ட மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் அப்படிதான் இருக்குது. நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி ஓட்டி பாருங்க, செம்மையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்டேட் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் போய் கேமில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடி போயிடாதீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரோல்ஸ் ரைட்ஸை கலர் மாற்ற முடியுதா, ஸோ டயர்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதா, இல்லை மான்ஸ்டர் டயர்லாம் இதில் செட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பச்சை கலர், ப்ளூ கலர், என்ன கலர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் அப்பெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியல. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சாரி. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியுது. மற்றபடி மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி வெர்ஷனில் கன்வெர்ட் பண்ண முடியல நம்மளால். சரி ஓகே ரைட் விடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஏதோ இங்கே பாருங்க, இந்த கலர் ரிம் கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலைக்கு அவளையே. சரி ஓகே ரைட்டு, எடுத்துகிட்டு போக அப்படின்றதான். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த அப்டேட் வேற லெவலான ஒரு அப்டேட்டு. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ பயங்கரமாக ஃபைனலாக வந்து கொண்டு வந்துட்டோம் இந்தியன் பைக்ஸுக்கு. அது எப்படின்றத நான் சொல்கிறேன், என்ன அப்டேட்ன்றதும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம போகிற இடம் மிலிட்ரி பேஸ். ஏன்னா ரொம்ப நாள் நிறைய பேர் ப்ரோ மிலிட்ரி பேஸ், ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரோ மிலிட்ரி பேஸ் எப்போ மிலிட்ரி பேஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஈவினிங் நம்ம ஃபைனலாக இந்தியன் பைக்ஸில் வந்த நியூ மிலிட்ரி பேஸை தான் போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அங்கே அது இல்லாமல் சீக்ரெட் ஹெலிகாப்டர், ஸோ நிறைய இதெல்லாம் இருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம மிலிட்ரி பேஸ்க்கு போகக்கூடிய வழி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹைவே வரும் மக்களே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக விட்டு நவுத்திட்டு போயிட்டே இருங்க. அப்படியே போயிட்டே இருக்குள்ள இந்த மாதிரி குறுக்கால வருவானுங்க எவனாச்சும். யாராடி எவரா நீங்க, ஐயோ யாரா நீங்களா, இவ்வளோ பெரிய புல்டோசர் வந்துட்டு இருக்குது, ஏன்டா சத்தத்தை கேட்டு ஓரம் ஒதுங்க மாட்டீங்க, பாவம் மண்டையிலே விட்டு ஏற்றிட்டாங்க மாதிரி நசுக்கி விட்டேன். இப்போ நம்ம பரவாயில்ல ஏதோ பேசிட்டு இருந்தோமே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. வழியில் எவன் வந்தாலும் குறுக்கால எவன் வந்தாலும் புட்டு
புட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெடி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி பேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸுக்கு போகக்கூடிய வழி. ஸ்ட்ரைட்டாக போங்க, அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் வந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ எந்த கட்டு எடுக்கக்கூடாது, ரைட்டு எடுக்கக்கூடாது, லெஃப்ட் எடுக்கக்கூடாது, நீ எங்கெங்கோ போகிற அப்படின்னு கேட்பீங்க. சாரி மக்களே, ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ரைட் எடுத்து இப்படி போனால் தான் மிலிட்ரி பேஸ் வருது. வந்துருச்சா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ்க்கு வந்துட்டோம். ஏற ஒரு சார் நானும் ஒரு மிலிட்ரி பாய் தான் சார், இங்கே பாருங்க சார், நான் மிலிட்ரியில் வந்து டீ கொடுக்குற பாய் சார். ஐயோ என்னடா சுடுக்கிறானுங்க, அத்தாடி இப்போதான் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம ஆர்மி பேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி நுழைஞ்சிட்டானுங்க மக்களே. ஸோ நம்ம இந்தியன் ஆர்மியின் யூனிஃபார்ம் மாதிரியே போட்டு அவனுங்க பாகிஸ்தான் ஆர்மி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. அது தெரியாமல் இந்தியன் பைக்ஸ் இவ்வளோ நாள் இருந்துருக்கானுங்களே. அத்தாடி இங்கே வரங்க ஏன் தெரியுமா நம்மள சொல்கிறானுங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளக்கிறவனுங்களாம் பாகிஸ்தான்காரங்க மக்களே, அதனால தான் நம்மள சொல்கிறானுங்க. இருடாடே இந்தியன் ஆர்மி அடிச்சு போட்டு நீங்களாடா உள்ள உட்காந்துக்கிறீங்க போலி இந்தியன் ஆர்மி மாதிரி. யாரு காமிக்கிறா அந்த இந்தியன் பிராங்க்லின் ஆர்மி பிராங்க்லின். ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம ஒரு இந்தியன் ஆர்மி பிராங்க்லினா மாறிட்டோம் மக்களே. இப்போ பாருங்க உள்ளகிற அத்தனை பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுற ரோஸ்ட்டு. ஓகே எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு மக்களே. ஆஹா இங்கே பாருங்க ஒரு கார் இருக்குது. ஆஹா இது உண்மையான காரா? ஆமாம் மக்களே. ஸோ இந்த கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் போய் உள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இதை எடுத்து விளாட்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மி பேஸில் நிறைய மிஷின்ஸு அப்புறம் சீக்ரெட் ஹெலிகாப்டர்லாம் இருக்காமா. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம், அந்த சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க. அத்தாடி உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏதோ லாரி ஓட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் அசோக் லீலாண்ட் லாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பர் லாரி அது ஓட்டுற மாதிரி இருக்குதுல, செம்மையாக இருக்குது பாருங்களே, செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஸ்பீடு போகுது. ஸோ இதில் ஏதாச்சும் ஃபயர் மாதிரி புல்லட்டு, ஸோ ஏதாச்சும் ராக்கெட் லான்ச்சர் அந்த மாதிரிலாம் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணை கட்டி வராது. ஸோ அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான் மக்களே. ஸோ ஆர்மி பேஸ் அவ்வளோதான் வெஹிக்கிள்ஸ் இது மட்டும் தான் ஒன்று வந்துருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஆர்மி பேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. ஸோ திருப்பி ரிட்டன் பேக் அடிச்சுட்டு ஆர்மி பேஸ்க்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்க்குள்ளேயே போகல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போனவங்க வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுக்கு தலையில் 2 தட்டு தட்டிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். பரவாயில்ல எல்லாத்தையும். இப்போ நம்ம திருப்பி உள்ள ஆர்மி பேஸுக்கு போகலாம். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2-3 அப்டேட்லாம் இருக்குது, இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆர்மி பேஸ்க்குள்ளே நுழைஞ்சு விட்டோம். அடப்பாங்களே கூட எல்லாம் செத்து போகணும், திருப்பி உயிரோட வந்துட்டானுங்க, திருப்பி அடிப்பானுங்களே. நான் வந்து தெரிஞ்சா ஐயோ சரி ஓகே விடுங்க நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். இதில் ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர் நார்மல் ஹெலிகாப்டர் தான் போல். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே பாருங்க பெட்ரோல் பம்பு, அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் நிற்கிற குடோன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வெப்பன்ஸ் வைக்கிற குடோனு, அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டைலாம் இருக்குது. இங்கே ஒரு அரிசி மூட்டை, சக்கரை மூட்டை, எல்லா மூட்டையும் இருக்குது. இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது மக்களே. ஸோ ஆர்மி பேஸ் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இவனுக்கு வர்றது சூப்பராக இருக்குது மக்களே. ரைட்டு ஓகே, இப்போ எஸ்கே போய் ஓடி போயிடலாம். அத்தடி என்னடா எவ்வளோ ஐயோ என்னடா ஆகுது, ஐயோ போச்சே போச்சே, ஐயோ டே நான் ஒன்றுமே பண்ணாதே அப்பா வீடானே போச்சு முடிச்சிட்டானுங்க. ஓகே ரைட்டு. ஸோ இப்போ போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி பேஸ்க்குள்ளே நிறைய சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் இதுக்கு மேலே வரப்போகுது. அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராங்க்லின் கேரக்டர் நியூவாக ஒன்று வந்திருக்கு மக்களே. ஸோ அந்த கேரக்டர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபைலை லோட் பண்ணிங்கன்னா எப்படி வருன்றதை பார்க்குறீங்களா. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃப்ராங்க்லின் மக்களே. ஸோ இந்தியன் பைக் ஃப்ராங்க்லினோட இவன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஃப்ராங்க்லின். ஸோ ஜிடிஎஃப் ஃபைல இருக்க ஃப்ராங்க்லின். ஸோ இந்த ஃப்ராங்க்லினோட வெர்ஷன் வந்து நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளோட் பண்ணிங்கன்னா வந்துடும் மக்களே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராங்க்லினை கொண்டு வரணும், ஒரிஜினலான ஃப்ராங்க்லினை கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ராங்க்லின் அப்படியே மூஞ்சி கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன மாதிரியே இருக்கும் மக்களே, மொட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்க்லினை வச்சு சும்மா அட்டகாசம் பண்ணிடலாம் இந்தியன் பைக்ஸில் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதே மாதிரியே மைக்கிளும் இருக்குது மக்களே. ஸோ மைக்கிள் கேரக்டர் ஜிடிஎஃப் ஃபைல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் கேரக்டர் நம்ம இந்தியன் பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணலாம். இது ஆல்ரெடி வந்துருச்சு. வேணும்னா உங்களுக்கு நான் அதுவுமே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ராங்க்லின் வச்சு நம்ம கேம் விளாட்லாம் வாங்க. இங்கே பாருங்க. ஸோ ஜிடிஎஃப் ஃபை விளாட்ற மாதிரியே இருக்குல்ல. ஸோ செம்மையாக இருக்கு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு ஃப்ராங்க்லின் ஜிடிஎஃப் ஃபைல இருக்க ஃப்ராங்க்லினாக மாறி இருக்கும். செம போடு வேற மாதிரி. ஸோ ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கேரக்டர் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த புல்மேன் கேரக்டர் வந்துச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்திருக்கு. அடுத்தது என்ன வரும்னா லேடிஸ் ஏதாச்சும் வரும். கேர்ள்ஸ் ஏதாச்சும் வரும் மக்களே. ஸோ அதான் லேடிஸ்ன்ட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டு நம்ம இப்போ
இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ரியலாக வந்த அப்டேட்டு, இது வரைக்கும் வந்த அப்டேட்டு 100% வந்த அப்டேட்டு. இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது வந்து அப்கமிங் அப்டேட்ஸ் மக்களே. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ரோ இதெல்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு அப்டேட்லாம் வந்திருக்கு, நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ்லாம். ஸோ அது என்னன்றது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்கமிங் அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு மிலிட்ரி பேஸ் வந்திருக்கு. இந்த மிலிட்ரி பேஸில் அடுத்த அப்டேட்டாக நம்மளுக்கு மிலிட்ரி ஹெலிகாப்டரோட வாய்ப்பு நிறையவே இருக்குது மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. அடுத்தடுத்த மிலிட்ரி பேஸ்லேயும் நியூ அப்டேட்டாக விடுவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி பேஸில் மிஷின் முடிக்கிற மாதிரி இல்லை, மிலிட்ரி பேஸ்க்குள்ளே உள்ளே போகிற மாதிரி. ஸோ அதாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்குள்ள அந்த மாதிரி மிலிட்ரி பேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் டிசைன் பண்ணி நியூ அப்டேட் அடுத்தது அப்கமிங் விடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஷின் முடிக்கிற மாதிரி, ஸோ ஏதாச்சும் வர மாதிரி ஏதாச்சும் மிலிட்ரி பேஸ்லேயே அடுத்தடுத்த அப்டேட் விட வாய்ப்பு அடுத்து. பட் இது 100% கன்ஃபார்ம் கிடையாது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். எங்கே அப்புறம் இந்த போட்டோலாம் காமிச்சிட்டு அப்டேட்டில் வரவே இல்லை அப்படின்ட்டு என்னை கண்டபடி கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஸோ ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் அப்டேட்டு வரப்போகிறத ஒரு வீடியோ தான், சின்ன வீடியோ. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்லாம் கிடையாது, இது வரப்போகிற அப்டேட்டை அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது நமக்குலே. ஸோ நம்ம கேமில் வந்த நியூ அப்டேட். அடுத்தடுத்த இந்தியன் பைக்ஸ் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்தியன் பைக்ஸ் பிடிக்குமோ கீழே நம்ம லைக் இன்னொன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க தயவு செஞ்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டு, ஸோ அப்புறமேட்டு நிறைய இந்தியன் பைக் ஸ்டோரி கேம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ டாட்டா பாய், see you, உங்களுக்கு மிஸ் பாய்.